எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பற்றி நாம் காணொளி மூலமாக மிகவும் எளிமையான முறையில் காண்கிருக்கின்றோம். கும்பராசி அப்படின்றது அவிட்டம் 3 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், போரட்டாதி முதல் 3 பாதங்களுக்கும் உரியவர்கள்தான் கும்பராசிக்காரர்கள். கும்பராசி பற்றி அவர்களுடைய குணாதிசயங்கள் பற்றி இப்போ நம்ம காண்க இருக்கின்றோம். வித்தியாசமான ஒரு குணம் படைத்தவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்கள் பொறுத்தளவுக்குமே நீங்கள் 2 விதமாக நீங்கள் சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒன்று பாசிட்டிவாகவும் சிந்திப்பீங்க, அதே மாதிரி அது நெகட்டிவாகவும் சிந்திப்பீங்க. ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்குது, இதை நோக்கி போகும்போது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு சிக்கல் இருக்கும், இதுக்கு நம்ம எப்படி நம்ம வழி நடத்தணும்னு சொல்லக்கூடியதில் எல்லா விஷயத்துலையுமே ஒரு தெளிவான முறையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். அதே போல் ஒருத்தருக்கு உதவி செய்வதில் சரியான ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள். ஒரு முயற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் எவ்வளவு நிறை குறை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த முயற்சியாக வெற்றி அடையணும், அந்த முயற்சியை நாம் சரியான முறையில் செய்து முடிக்கணும்னு சொல்லி அந்த காரியத்தை அதற்காக சரியான முறையில் முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். நீங்கள் உங்களிடத்தில் ஒரு அற்புதமான குணம் என்னவென்றால், ஒருத்தரை நீங்கள் பார்த்த உடனே அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நின்று நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னாவே அவங்களுடைய குணாபிஷேகங்கள் பற்றி, அவங்க பலம் என்ன, பலகீனம் என்ன, இவங்க நம்ம எந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு கணிக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கிறது. இந்த கும்பராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்குமே ஒரு விஷயத்தை ஒரு மனதில் வைத்து விட்டார்கள் என்றால் கடைசி வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க மறக்க மாட்டாங்க. அதை மனசில் வச்சு தான் ஒரு முடிவு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னால் கும்பராசி என்பது சனி பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராசி. கும்பம் என்று சொல்லக்கூடியது ஒரு கலசம். அதற்கு முழுமையான ஒரு மரியாதைக்குரிய ஒரு கலசமாக நாம் அதை கும்ப மரியாதை என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கோம். அடுத்ததுங்க, இந்த உடைய ராசியை பொறுத்தளவுக்குமே இந்த 2025ஆம் ஆண்டின் முடிவடையும் காலம் எப்படி இருக்கிறது, இவங்களுடைய பலன் எப்படி, இதுவரைக்கும் இவங்களுக்கு நடந்தது என்ன, இதற்கு மேலே இவங்களுக்கு நடக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நாம் இந்த அதாவது 2025ஆம் ஆண்டு முடிவெடும் காலம், அதாவது பார்த்துட்டிங்கன்னா தமிழ் கார்த்திகை 1 முதல் மார்கழி 16ஆம் தேதி வரை இந்த 45 நாட்களில் நமக்கு எப்படி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்பராசிக்கு இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. 7.5 நாட்டு சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி ராசிக்கு 2ஆம் இடத்தில் மீனத்தில் அமைந்திருக்கிறார். அதாவது விரையச்சனி 2.5 வருஷம், ஜென்மசனி 2.5 வருஷம் முடித்துவிட்டு இப்போது 2ஆம் இடத்திற்கு சனி உட்கார்ந்திருக்கிறார் வாக்கு குடும்பஸ்தானகத்தில். அப்படிப்பட்ட 7.5 சனியினுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு இப்போ குரு பகவான் அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் மிதுனத்தில் அமைந்திருந்த குரு அதிசாரம் பெற்று கடகத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். அப்போ இதனுடைய நன்மை நமக்கு எப்படி இருக்கும், இதனுடைய பலன் நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, கடந்த காலம் பார்க்கும்போது நீங்கள் சில ஏமாற்றங்களையும் சந்திச்சாச்சு. கொஞ்சம் கடன் பட வேண்டிய ஒரு சூழல்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. விரையச்சனிலேயே கொஞ்சம் கடனும் பட்டிருப்பீங்க. விரையச்சனியில் சில விரயங்களை நீங்கள் ரொம்ப சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்காக ஒன்று ஆசையாக உருவாக்கி வச்சுருந்த பொருளாதாரங்கள், பூமி, நிலம் இப்படிப்பட்டதில் கூட ஒன்று விரயம் சந்திச்சிருக்கலாம். இல்லை அது வாங்கிட்டு கூட சரியான முறையில் நம்மளால் கரை பண்ண முடியலையே, நம்ம அமௌண்ட்டு கட்டினது அப்படியே நிற்குது, இல்லை நம்ம வீடு கட்டினதில் நமக்கு அப்படியே ஒரு பெண்டிங் போட்டிருக்குது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே தொடங்குங்க. அதே போல் இந்த ராசியை பொறுத்தளவுக்கும் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு கூடிய பகவான் சனி பகவான் 2ஆம் இடத்துல வாக்கு குடும்ப தனஸ்தானகத்தில் உட்கார்ந்துருப்பதனால உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா சமீப காலகட்டமாகவே கொஞ்சம் நெருக்கடிகள், அதாவது 2 விதமாக வரலாங்க. ஒன்று தொழில் ரீதியில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில், உங்களுடைய ஒரு சொந்த பந்த வகையில், இல்லை உங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிறு சலுப்புகள், சங்கடங்கள், மனதாபங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் நிறையவே நீங்கள் இந்த கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் இந்த கும்பராசியில் பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இப்போ அதிசாரம் பெற்ற குருவனுடைய ஒரு பார்வை
கிடைச்சிருக்குதுங்க. உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானகத்தில் நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த கஷ்டங்களையும் குழப்பங்களையும் நமக்கு சரியான அதாவது என்ன சொல்லலாம், நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, நம்ம கஷ்டப்பட்டிருக்கிறோம், ஆனால் அதுக்கு பலன் கிடைக்கலையங்கிற வருத்தம் இப்போ உங்களுக்கு இருக்கும். ஆனால் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசாரம் பெற்று உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வை உங்கள் தொழில் ஸ்தானகத்தை பார்க்கிறார். அப்போ இந்த நேரத்தில் தொழிலில் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். தொழிலில் இருக்கிற சலுப்புகள் உங்களுக்கு தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பார்க்கும்போது புதுசாக நம்ம தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா உங்கள் மனசில் கொஞ்ச நாளாகவே ஒரு தடுமாற்றம் இருக்குதுங்க. நாம் இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இந்த இடத்துல நம்ம தொழில் தொடங்கினா நம்ம ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் நஷ்டம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, அந்த பயம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும். அதனால் உங்களுடைய ஒரு அனுபவத்தை கொண்டு உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி இப்போ இந்த கூடிய கார்த்திகை அதாவது மாதத்தில் இருந்து கார்த்திகை 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் என்பவர் அதிசாரம் பெற்று கடகத்தில் அமைஞ்சிருக்காரு. இவர் தொழில் ஸ்தானகத்தை பார்ப்பதனால இந்த தொழிலுக்குண்டான ஒரு புதுமையான முயற்சிகளை புதுமையான ஒரு எண்ணங்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் உருவாக்கலாங்க. அப்படிப்பட்ட யோகம் என்பது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுடைய 12ஆம் ஸ்தானகத்தை அதாவது விரையாதிபதி ஸ்தானகத்தை அவர் குரு பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சுப விரயங்களை நீங்கள் தாராளமாக இப்போ செய்கிற வாய்ப்பு இருக்குது. இதனால் வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் ஏதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு வீடு கட்டலாமுன்னோ இல்லை ஒரு பூமி வாங்கலாமுன்னு நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணலாங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு தடையாக தாமதமாக இருக்கக்கூடியது கூட ஒரு சுப செலவாக ஒரு சுப விரயமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த விரயம் 7.5 சனியாக உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த குரு பார்வையால் உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டோம்னா அந்த விரயம் என்பது ஒரு சுப விரயமாக ஒரு நல்லதுக்காக கடன்பட்டா கூட நான் வீடு வாங்கி தான் கடன்பட்டேன், கல்யாணம் பண்ணி தான் கடன்பட்டேன், இல்லை நம்ம ஒரு பூமி வாங்கி தான் நம்ம ஒரு கடன்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கு தெரியுமா ஒழிஞ்சு அனாமுத்து பண்ணிவிட்டோமேங்கிற ஒரு எண்ணம் என்பது உங்களுக்கு வராமல் இன்று இந்த குரு பகவானுடைய ஒரு பலன் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இப்போ அதே போல் உங்களுக்கு பார்த்துட்டோம்னா இந்த உடைய ராசியில் சனி 7.5 சனி என்பது இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டு இருப்பதனால நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இரும்பு இயந்திரம் இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் மேலே அதிகமாக விருப்பப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிறத வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாங்க. அதாவது புதுசாக போய் நம்ம ஒன்று வாங்கலான்னு இப்போ நீங்கள் ஆசைப்படுறது அது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே ஒரு சாதகமாக இருக்குமான்னு பார்த்துட்டோம்னா நிச்சயம் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன ஆரம்பத்தில் நம்ம பழசு வச்சுருக்கிறோமோ அதை இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா அது நல்லதுங்க. இந்த வண்டி வாகனங்களில் கொண்டு முதலீடு போடுறது உங்களுக்கு வாய்ப்பு கம்மியாக தாங்க இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்துடைய கும்பராசி பொறுத்தளவுக்கும் அதே இப்போ பார்த்துட்டிங்கன்னா குடும்பாதிபதியும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு ஒரு தீரும். கடன் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக விலகி போயிருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடையமான ஒரு பலனில் இப்போ இந்த நேரத்தில் திருமணத்திற்காக ஒரு முயற்சி எடுக்கக்கூடியவங்க அதாவது தாராளமான முறையில் நீங்கள் தெளிவான முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்த்திகையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கும். கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் தடையான்னு இருக்கக்கூடிய எண்ணம் உள்ளவங்களுக்கு நம்ம இன்னும் திருமணம் அமைக்க முடியலையே, பொண்ணு அமையலையே அப்படின்னு நினச்சி வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு வாய்ப்புங்க. இந்த 7.5 சனியாக இருந்தாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நல்ல ஒரு யோகங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா பல கஷ்டங்கள் தாண்டி கொண்டு இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்காரு. ராசிக்கு 6இல் மறைந்திருந்தாலும் கூட உச்சம் பெற்றிருக்காரு. சிலவுடைய அதாவது தொழில் ஸ்தானகத்தையும் விரய ஸ்தானகத்தையும் அதே போல குடும்பஸ்தானகத்தையும் அவர் பார்ப்பதனால குரு பார்க்கும் இடம் மிகவும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சிறப்பம்சத்தை கொண்டு இந்த 7.5 சனி உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அப்படியே அதோடைய தாக்கத்தை குறைத்து இந்த 45 நாட்களில் நீங்கள் நினைச்ச காரியங்களில் சில காரியங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது நான் உங்களுக்கு பார்த்துட்டோம்னா ஒரு பொது பலனாக நாம் இந்த கும்பராசியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் கொடுத்து நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. ஏன்னா அதுபடி நீங்கள் அது கரெக்டாக உங்களுக்கு திசா புத்திகள் எல்லாம் சாதகமாக இருந்தால் நான் சொன்னது அனைத்துமே உங்களுக்கு 100%
கண்டிப்பாக நடக்கும். கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.